ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனானா, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அவர். நான் செத்து போட்டேன் டாக்டர். அவர் நினச்சிட்டார், இது வாழும்போதே செத்து போகிறவர்கள்னு சொல்கிறாங்களே, அந்த ஞானியை அவர் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிறேன், இல்லை உயிரோட தாண்டா இருக்கேன்னா, இல்லை டாக்டர் நான் செத்து போட்டேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் மனநோய் டாக்டர், உளவியல் டாக்டர், நீங்களாவது நம்புவீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றான். அவர் புரிஞ்சுக்கிட்டார், சரி வர வேண்டிய கேஸ் தான், இவனை உயிரோடு இருக்கிறான்னு நம்ப வைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தப்பாடுறா. உயிரோடு இருக்கிறவங்க பேசுவாங்க, செத்து போனவன் பேச மாட்டான். இப்போ நானும் பேசுகிறேன், நீயும் பேசுகிற, அதனால் நானும் உயிரோடு இருக்கேன், நீயும் உயிரோடு இருக்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்டுருங்க, செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுகிறீங்க அப்படின்றான். ஏன்னா இவன் பெரிய ரொம்ப முத்தனை கேஸாக இருக்கும் போல் இருக்க, இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டு. அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர், என்ன பெரிய விஷயம், அந்த பாருப்பா ஒரு ஊசி எடுத்தார். உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் ஓடும் இல்லையா, செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது, ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன்றான். அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் கொஞ்சம் தைரியம் ஒரு ஊசி எடுத்தார். அவர் தன்னுடைய கையில் லேசாக குத்திவிட்டு காட்டினார், தபார் ரத்தம் வருதா, வருது, விரல கொடு அப்படின்னு சொல்லி அவன் விரல கொடுத்து ஒரு குத்தி, தபார் ரத்தம் வருது, 2 பேர் கையில் ரத்தம் வருது இல்லையா, அதனால் உயிரோடு இருக்கும், எப்படி அப்படின்ட்டுருக்கார். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் அப்படின்ட்டுருக்கான். எப்படிடா சொல்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு செத்து போன உடம்புலேயே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா, அவன் எந்த காலத்தில் பிழைக்கிறது? இப்படி வாழும்போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த விழிப்பு உணர்ச்சி எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது. அதனால் அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம்.